விஜய் இப்போ வந்து மகளிர் அன்னைக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி விடுறாரு. அதை வாக்குறுதி நின்று பார்த்தீங்களா? பார்த்தேன். அதை பற்றி உங்க கருத்து என்ன? அது வரவேற்கத்தக்கதுன்னெலாம் சொல்ல முடியாது. அவர் ஜெயிப்போம் இல்லை, பொதுமக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணதுக்கு தான் படம் எப்படி ப்ரொமோஷனில் பேசுவாங்களோ அதேமாரி என் படத்துக்கு வாங்க நல்லா இருக்கும் வந்து பார்த்துட்டு போவாங்கன்ற மாதிரியே எலெக்ஷன் டைமில் நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது பொய்யான வாக்குறுதியாக மட்டும்தான் கருதப்படுது. அது உண்மையான வாக்குறுதி. ஏன்னா 1000 ரூபா கொடுத்த ஸ்டாலினை வந்துட்டு அவ்வளோ கேவலமாக ஸ்டேஜ் ஏறி பப்ளிக் ஸ்டேஜில் இலவசமே வேணான்னு சொன்ன ஒரு நிர்வாகமாக அந்த கழக நிர்வாகமாக இருந்தது. இந்த தேர்தல் அறிகுறிக்கு வந்துட்டு நான் 2500 ரூபா தருவேன், ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கும் ஃப்ரீ பஸ் கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் அப்போ நீங்கள் யாரோட வாக்குறுதியை நீங்கள் திரும்பி ஃபாலோ பண்ணுறீங்க? ஆல்ரெடி நடைமுறையில் இருக்க ஒரு அரசாங்கத்தோட வாக்குறுதியை தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க. அது வந்து உங்களோட சுயநலத்துக்கு தான் உங்க பயன்படுத்துறீங்க தவிர பொதுமக்களுக்கான வாக்குறுதியாக நான் அது கருதப்படுறேன். கடந்த 2 வருஷமா இந்த பள்ளி மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரு 15,000 கொடுக்குறேன், அப்புறம் 6 சிலிண்டர். அவர் 2 வருஷம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சினி ஃபீல்ட்ல இருந்து ஒரு 30-40 வருஷமாச்சு. அப்போதுலேருந்து பண்ணலாமே, இப்போ மட்டும் ஏன் பண்ணுறாரு? அந்த எப்போ அவரோட டிவிக்கேன்ற அந்த டேக்லைன் எடுத்தாரோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணவே இல்லை. அப்போ அவர்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் பொதுமக்கள் கிட்ட வராது. வந்துட்டு இருந்தது. அவரோட பர்சனல் வேற, அரசியல் வேற. ஆனால் ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட நடைமுறையில் இருந்தால் அவரு கீழே இருந்த ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களும் அந்த நடைமுறைக்கு வரணும். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கடந்த 2 வருஷமாவே பார்த்தீங்கன்னா இளைஞரோட கூட்டம் அதிகமாக இருக்கு. எல்லா ஒரு சினி ஃபீல்டுன்னு பார்த்தாவே எல்லா ஒரு ஆக்டர்ஸுக்குமே கூட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துப்பா நம்ம அந்த எஃப்டி ஷோ பார்த்தாவே அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த ரோடை கிராஸ் பண்ண முடியாது பொதுமக்களால். அப்போ அந்த ஒரு ஹீரோ பப்ளிக் ஃபேஸில் வரும்போது கூட்டம் வரதான் செய்யும். அதை நம்ம ஓட்டாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ஒரு தொகுதியில் வின் பண்ணோன்னா, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு ஒரு ஒரு இடத்துல வின் பண்ணோன்னா 2 லட்சம் ஓட்டு பொதுமக்கள். டீனரில் மொத்தம் 2 லட்சம் ஓட்டுக்கிட்டே இருக்கு. அதில் வின் பண்ணோன்னா 1.25 லட்சம் இருந்தால் மட்டும்தான் எம்எல்ஏ. 1.25 லட்சமா அவருக்கு வருமா? 2026 தேர்தல் யாருக்கான தேர்தலாக இருக்கு? அதே கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயா தான். கண்டிப்பாக அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா அவர் நடைமுறையில் இருக்கார். ஏன்னா இன்னைக்கு நேற்று இவரோட வயசுக்கு அவரோட அரசியல் அனுபவங்கள் இருக்கு. அப்போ யாரை மக்கள் சொல்லுவாங்க? நீங்கள் குடும்ப அரசியல்ன்றதை விட குடும்பத்துலேருந்து தான் குடும்பத்துக்கு போகாமல் வெறும் கழகத்துக்கு மட்டுமே, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உழைச்சிட்டு இருந்தார். அப்போ அவரை ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சிடும் பொதுமக்கள் யார் பக்கம் போகிறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு ஈவினிங் நடந்தது மீட்டிங்கு. அதோட க்ரௌடு எப்படி இருக்குது? அது ரசிகரோட க்ரௌடு இல்லையா, வெறும் கட்சியை சார்ந்தவங்களோட க்ரௌடு மட்டும்தான் இருக்குது. கட்சிக்காரங்க வேற, சினிமா ரசிகர்கள் வேற. அவங்க ஒரு நாள் ஷோ மட்டும்தான் பார்ப்போம். மினிமம் 3 மாதம் ஓடுமா ஒரு படம்? முன்னாடி ஓடிது, இப்போ ஒரு வாரம் வர்றதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஒன்லைன்ல சொல்லணும்னா அறிவித்த திட்டங்கள் வந்து அரசியலுக்கானது நினைக்கிறீங்களா? இல்லை, மனசை வச்சு சொல்லணும். அவர் கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பேசுகிறாரு. அவர் மேலே இருக்க அந்த இப்போ ரீசனாக வந்த பிளாக் மார்க்கை பேலன்ஸ் பண்ணதுக்கோசம், அதுவும் மகளிருக்கு மட்டுமே சார்ந்து தான் பேசுகிறாரு. எந்த ஒரு ஜென்ஸுக்குமே சேர்ந்து பேசவே. நீ ஒரு கழக தலைவராக இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சராக வரணுங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து தான் பேசணும். வெறும் ஒரு பாதி மட்டுமே வச்சு பேசுனாருன்னா அவர் எதை பற்றி பேசுவார்னா, அவர் மேலே இருக்க பேக்லைனில் அந்த பாயிண்ட்டை வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, மறைக்கிறதுக்கு யாரை நம்ம பேன் பண்ணி பேசினா இது போயிடும், அதை வச்சு தான் பேசுவோம்.